இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தமிழ், அத்தையை நினைச்சு கவலையா இருக்கியா? என்ன நடந்தாலும் நல்லா சாப்பிட்டு தைரியமா இருக்கணும்னு தானே அத்தை சொல்லுவாங்க. நீ சாப்பிடலங்கிற விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. உட்காரு, சாப்பிடலாம். இல்லத்த, அப்புறமா சாப்பிடுறேன். உட்காருங்கிற. தோசை எடுத்து வைக்கிறேன். போதும் அத்த. சட்னி போட்டுக்கோ. தமிழ், அத்தைக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு அத்த. எப்போ? இப்பதான். வந்ததுல இருந்து நீ என் கூட தான் இருக்க, நானும் இங்கதான் இருக்கேன், முத்தம்மாவும் நம்ம கூட தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி அத்தைக்கு சாப்பாடு கொடுத்தீங்க? அதானே, நம்ம எல்லாரும் இங்க இருக்கும்போது அத்தைக்கு யார் சாப்பாடு கொடுத்துருப்பா? என்ன தமிழ், எங்களுக்கெல்லாம் தெரியாம நீ வேற ஏதாவது திருட்டு வேலை பண்றியா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏன்? சும்மா நடிக்காத தமிழ். நானும் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் நடவடிக்கை எதுவும் சரியில்லையே. நம்ம எல்லாருமே இங்கதான் இருக்கோம். ஆனா ஜனாமா ரூம்ல எனக்கு வேற யாரோ இருக்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. அண்ட் ரூம்குள்ளேயே நீ யாரையுமே போக விட மாட்டேங்கிற. என்னதான் உன் கணக்கு? சரி, ஓகே, நான் இந்த வீட்டுக்கு ஆகாதவன், நான் சொன்னா யாருமே கேட்க மாட்டீங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கணேசன் அங்கிள் இருக்காருல்ல, அங்க், நீங்க கேளுங்க. என்ன தமிழ், வீட்டுல வேற யார் இருக்கா? நம்ம வீட்டுல யாரு இருக்க போறா? வேற யாரும் இல்ல சித்தப்பா. நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் யார் சாப்பாடு கொடுத்தா? நான் தாங்க கொடுத்தேன். முத்தம்மா, எனக்கு தெரியும், நடிக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க. நீங்க இவ்வளவு நேரம் இங்க இருக்கும் போது அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுத்துருப்பீங்க? அதுவும் முடியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மினிமம் 1/2 மணி நேரமாவது ஆகும். அந்த 1/2 மணி நேரம் நீங்க இங்க இருந்து எங்கேயுமே போகல, எங்க கூட தானே இருக்கீங்க. அப்புறம் எப்படி சாப்பாடு கொடுத்துருப்பீங்க? என்ன முத்து, பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட போல. நான் தான் அம்மாக்கு கஞ்சி கொண்டு போய் கொடுத்தேன். ஏன் முத்தம்மா சொல்ல மாட்டீங்களா? உங்ககிட்ட இருந்தானே வாங்கிட்டு போனேன். என்ன மறந்துட்டீங்களா? ஏன் மச்சான், இதெல்லாம் ஒரு சந்தேகம்னு உட்கார்ந்து வட்ட மேச மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க மச்சான்.